தென்கொரியா மாதிரி சென்னையில் வரப்போகும் பெரிய மாற்றம். மெட்ரோ ரயிலுக்கு டஃப் கொடுக்கும் பிஆர்டிஎஸ். சென்னையில் பல்லாவரம் துரைப்பாக்கம் வரையிலான 11 கிலோமீட்டருக்கு அதிவேக பேருந்து போக்குவரத்து திட்டத்தை, அதாவது பிஆர்டிஎஸ்ஐ அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்ள சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையம் அரசிடம் நிதி கோரியிருக்கிறது. சென்னை என்றாலே டிராஃபிக் ஜாம் தான். வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே 1 to 1.5 மணி நேரம் வரை ஆகும். இதனால் அலுவலகத்திற்கு செல்வோர், பள்ளி கல்லூரிக்கு செல்வோர், மருத்துவமனைக்கு போகிறவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதற்கான தீர்வாகத்தான் தற்போது இந்த பிஆர்டிஎஸ் திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை விட ஒரு காலத்தில் தென்கொரியா அதிக போக்குவரத்து நெரிசலை சந்தித்திருந்தது. அதிலும் தலைநகர் சியோல் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு டிராஃபிக் இருக்கும். இதை சரி செய்யத்தான் பிஆர்டிஎஸ் திட்டம் அங்கு அமல்படுத்தப்பட்டது. அதாவது பேருந்து செல்வதற்கு என தனி வழி இருக்கும். இந்த ரூட்டில் இருக்கும் சிக்னல்கள் பேருந்துகளுக்கு மட்டும் கிரீன் சிக்னல் கொடுக்கும். அப்புறம் என்ன, சல்லுன்னு போக வேண்டியதான். இப்படித்தான் சியோல் நகரத்தில் டிராஃபிக் ஜாம் குறைந்தது. சிங்கப்பூரில் கூட பிஆர்டிஎஸ் திட்டம் அமலில் இருக்கிறது. இதே திட்டத்தை சென்னையிலும் அமல்படுத்த வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கையாகும். இந்நிலையில் தற்போது இந்த திட்டத்திற்கான நிதி கோரப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக பல்லாவரம் துரைப்பாக்கம் வரை 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த திட்டத்தை அமல்படுத்தி பார்க்க போக்குவரத்து ஆணையம் முயற்சித்து வருகிறது. இது சாத்தியமானால் பேருந்து பயணத்தின் வேகம் அதிகரிக்கும். சென்னையை பொறுத்தவரை பேருந்துகளில் சராசரி வேகம் 12 கிலோமீட்டர் வேகம்தான். ஆனால் இந்த திட்டம் சாத்தியமானால் வேகம் 35 கிலோமீட்டராக உயரும். ஏன் இந்த திட்டம் முதலில் பல்லாவரம் துரைப்பாக்கத்திற்கு இடையே கொண்டு வரப்படுகிறது என்பதற்கு அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். அதாவது சென்னை சாலைகளில் இட நெருக்கடி தான் பெரிய பிரச்சனை. ஆனால் பல்லாவரம் துரைப்பாக்கம் ரோடியல் சாலையில் 60 மீட்டர் அகலத்தை கொண்டிருப்பதால் பேருந்து போக்குவரத்து என தனி ரூட் போட முடியும். இந்த பாதையின் குறுக்கே மற்ற வாகனங்கள் வராதபடி டிவைடர் அமைக்கப்படும். இதனால் பேருந்துகள் எந்த தொந்தரவும் இல்லாமல் போகும். மட்டுமல்லாது இந்த ரூட்டில் அமைக்கப்படும் சிக்னல்கள் அனைத்தும் நவீனமானதாக இருக்கும். பேருந்து வருகிறது என்று தெரிந்தால் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் கிரீனுக்கு மாறிவிடும். இதனால் பேருந்து தடையில்லாமல் போகும். இந்த திட்டம் சாத்தியமானால் அடுத்த கட்டமாக பிராட்வே பூந்தமல்லி வரை திட்டத்தை விரிவுபடுத்த போக்குவரத்து ஆணையம் யோசித்து வருகிறது. இங்குதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. அதாவது இந்த ரூட்டில் சாலைகளின் அகலம் இடத்திற்கு இடம் மாறுபடும். பல இடங்களில் 21 மீட்டராக சாலையின் அகலம் சுருங்குகிறது. குறிப்பாக அமைந்த கரை பகுதியில் சாலையின் அகம் ரொம்பவே சிறிதாகிறது. இப்படியான சவால்களை எல்லாம் தாண்டித்தான் இந்த திட்டம் அமல்படுத்த இருக்கிறது. இது சாத்தியமானால் நீலாங்கரை பல்லாவரம் 12 கிலோமீட்டர், வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை 62 கிலோமீட்டர் போன்றவற்றிற்கும் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். சென்னையை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 35 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பேருந்துகளில் பயணிக்கிறார்கள். இப்படி இருக்கையில் பிஆர்டிஎஸ் போன்ற திட்டம் அமல்படுத்தப்படுவது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். மெட்ரோ ரயில் போல இந்த திட்டத்திற்கு பெரிய செலவு செய்ய வேண்டியதில்லை. செலவு கம்மிதான். எனவே இது போன்ற பேருந்துகளில் டிக்கெட்டும் கம்மியாகத்தான் இருக்கும்.